ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமும் உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்குஸ் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படியாக சொல்லப்படுது. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடன் மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டிருக்க காண்பீர்கள், அதை அவித்து கொண்டு வாருங்கள். அதாவது ஏசப்பா எருசலேம் என்ற கிராமத்தில் ஒரு ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்து பெத்தனியான கிராமத்துக்கு வந்தபோது அவர் ஏசப்பா 2 சீசர்களை கூப்பிட்டு, சீசர் ஏசப்பா சொல்ல எதிர்க்கிற அந்த பெத்தனியான்ற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்கான், அந்த கழுதை குட்டியின் கட்டை அவுத்து கொண்டு அந்த கழுதையை கொண்டு வாங்க, அந்த கழுதை எனக்கு வேணும். அதாவது நீ கழுதையை கொண்டு வரும்போது வயலில் யாருன்னா அந்த கழுதை குட்டியோட கேட்டாங்கன்னா, அந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி ஏசப்பா 2 சீசர்கிட்ட சொல்லி அவங்க சீசரில் ஏசப்பா அனுப்புகிறார். அதுக்கப்புறம் சீசனுக்கு போய் அதே போல் அந்த பெத்தனியான்ற கிராமத்தில் போனால் இருவழி சந்தையில் ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்குது. உடனே சீசனுக்கு போய் அந்த கழுதையோட குட்டியை கட்ட அவுக்குறாங்க. அந்த கழுதையோட ஓனர் கேட்குறாரு, எதுக்கு இந்த கழுதை குட்டி கட்ட அவுக்குறீங்க, எது இந்த கழுதை நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி அந்த கழுதையோட ஓனர் சீசன் கேட்கும்போது சீசனுக்கு உடனே சொல்கிறாங்க, இந்த கழுதை குட்டி ஏசப்பாக்க வேணப்பான்னு சொல்லும்போது உடனே இந்த கழுதையோட ஓனர் இதை கொண்டு போங்கன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கழுதை குட்டியோட கட்டை அவுத்து கொண்டு அந்த கழுதை ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. அந்த ஏசப்பா அந்த அந்த கழுதை குட்டி அடுத்த செகண்ட் ஏசப்பா சுமந்து கொண்டு சந்தோஷமாக போச்சு. அதாவது அந்த கழுதை குட்டி பார்த்தீங்கன்னா அது கட்டப்பட்ட சூழ்நிலை அங்கே வெறுமையாக தான் இருந்தேன். ஏசப்பா அந்த கழுதோட கட்டை அவுத்தாண்டு அந்த கட்டை அவுத்த செகண்ட் அந்த கழுதை சுதந்திரமாக ஆச்சு. அது ஏசப்பா சுமந்து கொண்டு சந்தோஷமாக போச்சு. இன்றைக்கி அநேக பேர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை மாட்டி கொண்டுறாங்க. அந்த கட்டில் அவங்க வெளியே ரொம்ப தவிச்சு கொண்டுறாங்க. ஏதோ ஒரு பாவக்கட்டில் மாட்டியிருக்காங்க, ஏதோ ஒரு அடிமதியான கட்டில் மாட்டிருக்காங்க, ஏதோ ஒரு பிசாசு பிரியில் மாட்டிருக்காங்க. இந்த கட்டில் வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வர்றாங்க. நீங்கள் ஒரு நாள் சரி, நீங்கள் எப்படியா போட்ட கட்டில் இருந்தால் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் ஒரு நாள் கஷ்டப்படாதீங்க. நீங்கள் ஒன்று இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு எப்படியாப்பட்ட கட்டை ஏசப்பா அவுத்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். உங்களுக்கு இருளடைஞ்ச வாழ்க்கை கர்த்தர் வெளிச்சமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். வேதம் சொல்லுது, அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு வெளிச்சமுள்ள தேவன். அதாவது உலகத்தில் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் ஒன்றே இந்த இயேசுவை நம்பி நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த இயேசு உங்கள் கட்டை அவுப்பார். நீங்கள் ஒரு நாள் சரி, நீங்கள் நீங்கள் கண் கலங்காதீங்க, எதை கண்டு குறித்து பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட கட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு நாள் செய்யாதீங்க, நீங்கள் கலங்கி பயப்படாதீங்க. ஒன்றே இந்த கர்த்தரை நம்பி விசுவாசிங்க, நிச்சயமாக இயேசப்பா இந்த கட்டை அவுப்பார். அதாவது கழுதை பார்த்தீங்கன்னா அது அந்த வாழ்க்கை அது வெறுமையாக இருளடைஞ்ச பொழுது ஏசப்பா அந்த கழுதை குட்டியை கட்டை அவுத்தார். அந்த கழுதை அடுத்த செகண்ட் ஏசப்பா சுமந்து கொண்டு போச்சு. அதாவது இந்த உலகத்தில் எல்லாத்திலும் பார்க்கல மனுஷன் விசேஷமான வேதம் சொல்லுகிறது. அதாவது ஆகாய பறவைகளை பார்க்கல சரி, எந்த மிருகத்தை பார்க்கல சரி, மனுஷன் ஏன்னா ரொம்ப விசேஷமான தேவன் ஒரு மனுஷன் தேவனோட சாயலாக படைக்கப்பட்டான். நம்ம எல்லாம் தேவனோட சாயலாக இருக்கோம், தேவனோட ரூபமாக இருக்கும், நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஏசப்பா நம்மளை ஒருபோதும் கைவிடுமா. ஒன்றே ஒன்று இந்த ஏசப்பா நம்பி நம்ம விசுவாசிக்கும் இந்த ஏசப்பா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு துணையாக இருப்பார். நீங்கள் எப்படியாப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலை சரி, இந்த ஏசப்பா நம்புங்க, நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. ஒன்று இந்த ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னா இந்த ஏசப்பா சுமந்து கொண்டு இந்த ஏசப்பாக்க நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்க. ஏன்னா கழுது அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அது கட்ட ஊற்று ஏசப்பா சுமந்துக்கு சந்தோஷமாக போச்சு. அது போல் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புத மிராக்கள் செஞ்சார்னா இந்த ஏசப்பாக்க ஏதாச்சும் செய்யுங்க. சின்ன சின்ன கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற என்ன உங்களுக்கு கொடுக்குறா சின்ன சின்ன ஊழியத்துக்கு கர்த்தரை செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமை அடைவார். ஒன்றே எப்படியாப்பட்ட கட்டை இந்த ஏசப்பா வகுப்பார். நிச்சயமாக இந்த ஏசப்பா நம்புங்க.